பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். இந்த ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கும், யூடியூப் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கும், டிவி மூலமாய் பார்க்கிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் என்னுடைய சோத்திரத்தையும் என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் போதாது. எப்படி போடப்பட்டிருக்கிறது? ஓடுகிறதற்கு வேகமுள்ளவரின் வேகம் போதாது, சமயமும் தேவ செயலும் நேரிடும். இன்றைக்கு ஆண்டுடைய கிருபையினாலே சபைகள் எல்லாம் திறக்கப்பட்டு சந்தோஷத்தோடு நாம் ஓடி வந்திருக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்க. ஆனா கர்த்தர் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்து, என் ஜனங்கள், என் மக்கள் இப்போது ஓடி வருகிற ஓட்டம் போதாது, ஓடியுடைய வேகமும் போதாது என்று ஆண்டவர் மனபாரப்படுகிறார். அங்கதான் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவரின் வேகம் போதாது. அப்ப ஆண்டவரே, எதிரி நம்ம வேகமா இருக்க வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய ஊமைகளாக ஆவிக்குரிய ரகசியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டு நம்ம ஆராய்ந்து பார்த்து படிக்கும் பொழுது ஊமைகள் நமக்கு வெளியரங்கமாய் சொல்லப்படாவிட்டாலும் ஊமைகள் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் நல்லவராக. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், சபை தந்துட்டாங்க, சபை போறோம். ஆனா மறுபடியும் மூடாமல் இருப்பது நம்முடைய கரத்திலே கத்தொப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவர் அளவிடுகிறார். நம்முடைய பிரதிஷ்டையை அவர் அளவிடுகிறார். நம்முடைய ஜெப வேலையை, ஜெப நேரத்தை அவர் அளவிடுகிறார். நம்முடைய கர்த்தருக்கு பயப்படும் பயம் தேவன் அளவிடுகிறார். நம்முடைய விசுவாச வாழ்க்கையை அவர் அளவிட்டு பார்த்துத்தான் இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, ஓடி வந்திருக்கிற உங்களுடைய ஓடின் வேகம் போதாது. நீங்க போதாது, நீங்க ஓடி வந்திருக்க ஓட்டம் போதாது, இன்னும் அதிகமாக ஓடி வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் சரியா 8 மணிக்கு நீங்க ஆராதனைக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த கும்பலை நான் 9:45 முடிச்சு அனுப்பிடுறேன். ஆனா நீங்க 8 மணிக்கு யாருமே நீங்க 8 மணிக்கு வந்து பாருங்கள், எவ்வளவு சீக்கிரம் ஆராதனையை சுருக்கமாய் மகிமையை நடத்தி முடிக்க கர்த்தருக்கு கிருபை தருவார்கள். ஆண்டுடைய வசனம், ஓடுகிறதுக்கு வேகமுடைய வேகம் போதாது என்று தேவன் துக்கப்படுத்துவார். இன்றைக்கு நம்முடைய வேகத்தை குறித்து வேதத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு சொல்லும்போது அது புரியும். அதற்கு இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம். ஆமோசின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது வேகமானவன், ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை, வேகமானவன் ஓடியும் புகலிடம் இல்லை, பலவான் தன் பலத்தினால் பலப்படுவதும் இல்லை, பலப்படுவதும் இல்லை, பராக்கிரமசாலி தன் பிராணனை தப்புவிப்பதும் இல்லை. கவனியுங்கள், ஓடியுடைய வேகம். நம்ம ஓடுகிறோம்,
எங்கெங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறதை தவிர ஓடியுடைய வேகம் என்று சொல்ல தலைப்பு உடைய வேகம் எப்படி இருக்கிறது? வேதத்திலே எத்தனையோ நமக்கு ஊமைகளாக எழுதப்பட்டவோ அவருடைய வேகத்தை பார்க்கும் பொழுது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம ஒத்து போவோம், சோதித்து பார்ப்போம். நான் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் ஆவிக்குரிய ஊமைகள் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். ஒரு சமயம் உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனா புரியும்படியாகத்தான் உங்களுக்கு சொல்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு கூட இறுதியை பதிக்கும்படி முதல் குறிப்பு, இரண்டாவது குறிப்பு, மூணாவது குறிப்பு, ஏன் ஒரு தரம், 2 தரம், 3 தரம் ஒவ்வொரு குறிப்பை சொல்லி அப்படி யாருடைய இறுதியில் பதியிட்டுமா? மற்ற சபைகள் எல்லாம் அப்படியே வசனம் சொல்லிக்கொண்டே போவார்கள். புரிஞ்சா புரியுது, புரியாத சத்தியத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். அப்படி யாருக்கு புரியுதோ புரியுதோ புரியட்டு போய்கொண்டிருப்பார்கள். ஆனா உங்களுக்கு புரியும்படியாக 5 குறிப்பு என்று சொல்லி ஒவ்வொரு குறிப்பும் நிதானமா சொல்லுகிறேன். கர்த்தருக்கு கிருபை தருவாராக. வேதத்திலே சில காரியங்கள், மற்ற பறவைகளுடைய வேகம், மனிதனுடைய வேகம் என்றால் சில வேகம் இருக்கிறது. அந்த அவருடைய வேகத்துக்கும் நம்முடைய ஆவிக்குறிக்கும் ஒப்பிட்டு பார்த்து இன்னைக்கு ஆண்டு சொல்றது போதாதுப்பா, நீங்க ஓடியுடைய வேகம் உனக்கு போதா, இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க பார்த்தா பாஸ்ட் போட்டுதான், எங்க பார்த்தாலும் வீட்டுல மாவெல்லாம் அடிக்க, மாவெல்லாம் கூட எல்லாம் பார்க்க இஞ்சி போட்டு. இப்ப இன்னும் நீங்க போய் பாருங்க, நல்லா கூட பார்க்கல, ரொம்ப பெரிய ஸ்டோர் வந்துருச்சு. எல்லா பீன்ஸ் கட் பண்ணி இருக்கிறது, நீ கழுவ தேவையில்ல, கட் பண்ண தேவையில்ல, அறுக்க தேவையில்லை, சீவ தேவையில்ல, பீட்ரூட் பாக்கெட் அறுத்து எல்லாம் சோம்பேறிகளுக்கு எல்லாம் காயெல்லாம் பேக்கிங், மாவு பேக்கிங், சப்பாத்தி நீ உருட்டு சுட்டு விட்டு பேக் பண்ணி 3 மாசம் வரைக்கும் நீ ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஒன்னு சூடு பண்ணி சாப்பிடுறது எல்லாமே பேக்கிங், எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். ஆனா இது நமக்கு உலக பாஸ்டா போகிறது. ஆனா ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு சபை திறக்கப்பட்டு வந்திருக்கிறோம். உடைய பிரதிஷ்டையை யோசித்து பார், தேவனுடைய அன்பை யோசித்து பார், நீ உடைய பக்தியுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை யோசித்து பார், தேவி வைத்திருக்கிற விசுவாசத்தை யோசித்து பார், நீ எல்லாவற்றுக்கும் மேலால் உடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறத யோசித்து பார். கர்த்தர் கிருபை தருவாராக. இன்றைக்கு ஓடுகிறதுக்கு வேகனுடைய வேகம் போதாது. அப்ப எந்த வேகம் வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பாருங்கள். முதலாவதாக உபாகமம் 28ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்தில் இருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வரப்பண்ணுவார். கழுகின் வேகம், கழுகு பறக்கும் வேகம், கழுகின் வேகம் என்று போடப்பட்டிருக்கிறது. கழுகு பறக்கும் வேகமாய். கழுகு அதுக்கு மேலே இருந்து அதுக்கு பசி எடுத்து விட்டால் என் உச்சி கண் நிமைக்கு நேரத்திலிருந்து கவிக்கொண்டு போய்விடும். கண் நிமைக்கும் நேரத்திலே கவிக்கொண்டு போய்விடும். கழுகின் வேகம் அப்படியே தக்கென்று எடுத்து ஓடி நினைச்சே பார்க்க முடியாது. சில வேளையெல்லாம் கூட நீங்க இந்த கோழி முட்டையிடும் பொழுது அது கோழி முட்டையோட எல்லாரும் தெரியப்பட்டோம். நம்ம முட்டை போட போகுது, முட்டை போட போகுது, முட்டை போட போகுது. வளர்க்கிற வீட்டுல போடாது, எங்க போய் போட்டு வந்துடும். போட்டுட்டு அதுக்கு மேல சும்மா இருக்காது, இங்க எங்க பாரு மேல உச்சி மேல ஏறும். அதுல கழுகு கூட்டிட்டு போய் இன்னைக்கு ஒரு முட்டை ஒருத்துக்கு ஒரே கூட்டிடுவாங்க சில பேர். ஒரு நன்மை செய்வதற்கு மோனாட்சி தானாட்சி நான் தான் செய்யப்படுறேன், நான் தான் செய்யப்படுறேன், நான் தான் ஊர் உலகம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒரே ஒரு முட்டையை போட்டு அவ்வளவுதான். எனக்கு தெரியும் முட்டை போட போது, முட்டை போட போது, முட்டை போட போது, முட்டை போட போது. இன்னைக்கு தேவ பிள்ளையே கழுகின் வேகம் என்று சொல்லப்பட்டது.
இந்த கழுகின் வேகம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதம் சொல்கிறது பாருங்கள். 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உயிரோடே இருக்கையில் 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உயிரோடே இருக்கையில் சவுலும் யோனத்தானும் சவுலும் யோனத்தான். சவுல் யார்? யோனத்தான் யார்? சவுல் யோனத்தான் யாரு? சவுலும் யோனத்தான். சவுல் யாரு? அப்பா. யோனத்தான் தகப்பனும் பிள்ளையும், அப்பாவும் பிள்ளையும், நீங்களும் கர்த்தரும், நாம் அனைவரும் தேவன், நம்முடைய பிதா, நம்முடைய தகப்பன் இயேசு, நம்முடைய பிள்ளைகள். சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. மரணத்திலும் பிரிந்து போனதில்லை. கழுகுகளை பார்க்கிலும் வேகமும், கழுகுகளை பார்க்கிலும், அவருடைய அன்பு எப்படி இருந்துச்சா? கழுகுடைய வேகத்தை பார்க்கிலும் அதிகமாக. கழுகின் வேகம் என்று அவர் போடப்பட்டிருக்கு பாருங்கள். சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமான, பிரியமும் இன்பமும். இன்னைக்கு பிதாவோடும் உனக்கு இருக்கிற அன்பும் பிரியமும் எப்படி யோசித்து பார். அதான் சொல்கிறேன், தேவ அன்பு என்கிற இந்த கழுகின் வேகம் போதா. யோனத்தானும் சவுலும் தகப்பனும் மகனும். இன்னைக்கு நமக்கு பரம தகப்பனவர். இந்த சபை திறந்து வந்திருக்கிறோம். ஆனா உனக்குள் இருக்கிற அந்த ஐக்கியம், பிதாவோடு ஐக்கியம் எப்படி இருக்கிற யோசித்துப்பா. யோனத்தானும் சவுலும் அவ்வளவு பிரியமா, அவ்வளவு அன்பா. அப்பாவும் மகனும் அவள் அன்பா இருக்கிறது பார்த்தது ரொம்ப அரிது. அப்பாவும் பிள்ளைகள் ரொம்ப அதிகமா இருக்கிறது ரொம்ப அரிது. அவசரம் சொல்கிறது, கழுகின் வேகத்தை பார்க்கிலோ அவர் பிரியமும் இன்பமும் அதிகமா இருந்தது. கழுகின் வேகம் எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை பிதாவுக்கும் குமாரனுக்கும் உனக்கும் தேவனுக்கும் உள்ள அன்பும் பிரியமும். இப்போதைக்கு இந்த பிரியமும் அன்பும் போதால் ஒரு கண்பை திறக்கப்படட்டும். கழுகின் வேகம் என்று சொல்லும்போது உனக்கும் உன் பிதாவுக்குள்ள அன்பும் இன்பமும் போதல. ஏதோ வர சபைக்கு, ஏதோ கடவுளுக்கு ஜெபிக்கிற, பிதாவோடு நீ பேசவே இல்லை, ஆண்டவரோடு நீ செலவழிக்கிறதே இல்லை. எவ்வளோ நேரத்தை யார் யாருக்கோ செலவு பண்ண, யார் யார். சில பேர் அதை வந்து சில பேர் பெருமையா வேற கொடுக்கும். பாஸ்டர், எனக்கு வீட்டுல ஜெபமே பண்ண முடிய மாட்டேங்குது பாஸ்டர், ஒண்ணுமே எனக்கு ஜெபமே பண்ண முடியும். என்னதான் பண்ண முடியுதுப்பா? டிவி பார்க்க முடியுது, செல்லு நோண்ட முடியுது, ஆன்லைன்ல இருக்க முடியுது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கு, அது மதெல்லாம் இருக்க முடியுது. எப்படி ஆண்டுகிட்டு இருக்க முடியுதுனால உனக்கு கொஞ்ச நேரம் உட்கார்வதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. அவ்வளவுதான். நேரம் எடுத்து பிதாவோடு இன்பம் வைப்பதற்கு, அவரோடு பிரியமா இருப்பதற்கு உனக்கு விருப்பம் இல்லை. உனக்கு நேரம் மனம் இருந்தால் ஆத்மா நீ ஆண்டவரோடு உட்கார். நீ நினைக்கலையே, நீ நினைச்சுப்பா, ஆண்டவரே இந்த நாளில் இருந்து ஆகியும் ஆண்டவர் வேதனைப்படுகிறா. நீ ஓடுற, ஓடிக்கொண்டே இருக்கிற, எங்கெங்கேயோ ஓடுற. என் மகன் இப்படியே ஓடுறானே, இப்படி ஓடுறானே, இப்படி ஓடுறான். என் மகன் இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறாரே, சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், இங்க ஓடணும், இது செய்யணும் அதை செய்யணும், ஆனா என்னோட உட்கார மாட்டேங்கிறானே, சரி உட்கார மாட்டேங்கிறாரு. எனக்கு தயாராயிருக்கு, எங்கெங்கயோ போய் பார்த்தேன், எனக்கு பணமே கிடைக்கல. நான் சொன்ன, உனக்கு பணம் தேவைன்னா உன் அப்பாயிலவோ நீ கேட்கணும். அப்பா நீ கேட்கப்பா, நீங்க போற அங்க போற அங்க போற இங்க போற இங்க போற, நீ ஆண்டுடைய சமைத்து உட்கார், நீ சோதித்துப்பா. துக்கத்தோடு அழுகையோடு நீ மனவேதனையோடு ஏசப்பாடைய சமைத்து உட்கார்ந்துப்பா. உன் வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறார். அதை நீங்க சொல்கிறேன். இந்த கழுகின் வேகம் எதை காட்டிக்கிறது என்றால் தேவனுடைய அன்பு.
தேவனுடைய அன்பு. அந்த அன்பை விட்டுட்டு எங்க ஓடுறாங்க பாருங்க. புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19-20. எங்களை பின்தொடர்ந்தவர்கள் புலம்பல் 4:19-20 எடுத்து பாருங்கள். எங்களை பின்தொடர்ந்தவர்கள் ஆகாயத்து கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் இருந்தார்கள். எங்களை பின்தொடர்ந்து, நம்ம பின்தொடரல, நம்ம பின்னாடியே அம்மா அந்த பையன் பின்னாடியே வந்து நிற்கிறான். காலையில வரான், சாயங்காலம் வரான், போறான். வேலைக்கு போகும்போது எனக்கு வாட்ச்மேன் போல வரான், நைட்டு வரான், என் பின்னாடியே வந்து நிற்கிறான். இந்த பொண்ணு நீயே பின்னாடி வாழப்படினே இருக்கு. நீ சொல்ற எங்களை பின்பற்றினவர்கள் ஆகாயத்து பறவையாகி கழுகின் வேகத்தை பார்க்கிலும் வேகமாயிருந்தார்கள். பர்வதங்கள் மேல் எங்களை பின்தொடர்ந்தார்கள். எங்க தொடர்ந்தாங்களா? எங்க போனாலும் வந்தாங்க. எங்க போனாலும் கொஞ்சம் கண்காணா தேசமா அவன் ஆயா விட்டு கண்காணிக்கிறான். சைதாப்பேட்டை, அங்கே சைதாப்பேட்டை நிற்பாங்க, பஸ் ஸ்டாண்ட் வரை நிற்பாங்க அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக. எந்த பர்வதம், எந்த வனாந்திரம், எந்த இடமா இருக்கட்டும் எங்கேயும் போவார்கள். ஏன்னா அப்போ அதுக்கு பிற்பாடு அவ கழுத்துல தாலி கட்டிட்டாதான் போதும். அதுக்கப்புறம் தெரியும் என் பின்னாடியே வந்திருக்கிறான். இப்போ இவன் போனா ஒரு நாள் இல்ல, இப்ப இவன் சொன்னான் என் பின்னாடியே வந்து பாரு, நீ தானே ஒரு காலத்துல போயிருந்த. இப்ப அவங்க மனைவியாக்க பின்னாடி வருவாங்க. இப்ப யார் பின்னாடி ஓட பாக்குற பின்னு பர்வதங்கள் மேல போனாலும் பின்பற்றி வருகிறார்கள். வனாந்திரத்தில் எங்களுக்கு பதிவிருந்தார்கள். வனாந்திரத்தில் கூட ஒளிஞ்சி பதிவிருந்தார்கள். வனாந்திரத்தில் பதிவிருந்தார்கள். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் கவனி மகனே, நீ கேட்கிற மகனே, அபிஷேகம் குதிக்கிற, ரொம்ப ரொம்ப குதிக்கிற, அபிஷேகம் நிறைகிற, ரொம்ப சந்தோஷம். என்ன நீ பாட்சி வரங்கள் எவ்வளவு ஜொலிக்கிறது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாய் இருந்தவனும், எங்கள் நாசியிலே சபையில் ஐக்கியம் உள்ளவர்கள், எங்கள் நாசியில் சுவாசம் உள்ளவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். எங்க அகப்பட்டானா? அவங்க விரிச்ச படுகுழியில் அகப்பட்டான். அவங்களுடைய நாட்டு படுகுழியிலே அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. எங்களுக்கு ஒரு நிழலா இருப்பார். சில வேளையிலே சில பிள்ளைகளை பார்க்கும் பொழுது சபைக்கு நல்ல துணாய் இருப்பார்கள். வருங்கால சபை துணாய் இருப்போம். எல்லாம் நம்ம ரொம்ப நினைச்சு சந்தோஷப்பட்டு இருப்போம். காலம் போகும்போது தூணால் கடந்து துருவா போயிடுச்சு. உனக்கு உதவாத துருவா போயிடுச்சு. தேவ பிள்ளையே, இந்த கழுகின் வேகம் என்று சொல்லும் பொழுது தேவ அன்பை காட்டுகிறது. எப்படி யோனத்தானும் சவுலும் இன்பமும் பிரியமாயிருந்து கழுகின் வேகத்தை பார்க்கிலும் ஒரு அன்பு அவ்வளவு துடிக்கும். அன்பு எப்படி இருக்கிறது? ஆண்டவர் தேவனுடைய அன்பு உங்களுக்கு காண்பிக்கிறது. ஆனா இந்த கழுகின் வேகம் என்று சொன்னால் எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவன்பு. தேவன்பு அன்பை நீ காத்து, உனக்குள் தேவ அன்பு நிறைந்து இருக்கட்டும். தேவ விஷயத்திலே நீ ரொம்ப விசேஷமாய் காணப்படணும். தேவ அன்பில் நிறைந்திருப்பாயானால் தேவ அன்பு உனக்கு செய்யும் நன்மை மாத்திரம் நான் சொல்கிறேன். பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18. அன்பிலே பயமில்லை. அன்பில் என்ன இல்லை? பயமே இல்லை. பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பூரண அன்பு பயத்தை பூரண தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயமானது அப்ப அன்பு வேதனையை மாற்றிடும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்படுகிறவன் அன்பிலே என்ன பயம்? எதிர்காலத்தில் வைத்த பயம். என்ன நடக்குமோ, எதை நடக்குமோ, என்ன செய்வாரோ, எதை எல்லாம் கர்த்தர் நடத்தி காட்டுவார். அவர் மீது வைத்துட்டு இருக்கிற உன் காரியத்தை கர்த்தர் நடத்த அவர் நல்லவர். உனக்கும் கர்த்தருக்குரிய அன்பை மாத்திரம் நேற்றுகிறார். அப்படி என்றால் இந்த கழுகின் வேகம் என்றால் தேவனின் அன்பு.
தேவனின் அன்பு வேதனையை மாற்றும். உனக்கு ஒரு வேதனை இருக்காது. பயத்தை புறமே தள்ளும். வேதனை வருகிறது போல இருக்கும். இருதயமா வேதனையா இருக்குது எனக்கு. வேதனை மாற்றுவதற்காக இங்கே கர்த்தர் சொல்கிறார், என் பிள்ளைகளே, கழுகி வேகம் உன்னுடைய வேதனையை மாற்றும். என்ன வேதனை மாற்றும்? கழுகி வேதனை, அது போதும். கழுகின் வேகம், அதனால் அறிக்கிற அர்த்தம் என்ன? எழுத வேண்டியது கழுகின் வேகம் போட்டுட்டு வேதனை மாற்றும். வேதனை அகற்றிடும். தேவனுடைய அன்பு உனக்குள் இருக்கட்டும். இதய பணியிலே இந்த அன்பு, தேவ அன்பு என் வேதனையெல்லாம் மாற்றும். பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு, பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். எதிர்காலத்திற்கு எனக்கு பயமே இல்லை. நாளைய தினத்திற்கு எனக்கு பயமே இல்லை. எப்போது நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா எனக்கும் பிதாக்களுடைய அன்பு இணைக்கப்பட்டிருக்கிறது. கழுகின் வேகத்தை போல தேவனுடைய அன்பு காணப்படுகிறது. கழுகின் வேகம் வேதனையை மாற்றும். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம். அங்கே செருயாவின் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல, கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான். கலைமானின் வேகம். என்ன வேகம் இது? சாதாரண அல்ல. கலைமான் மானை குறித்து சொல்லப்படல. ஆசைகளுக்கு ஒரு மனுஷனை குறித்து ஓமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ கண்மூடித்தனமாக பேசினார். இன்னைக்கு ஒரே ஒரு வசனத்தை எடுத்து அந்த ஒரு வசனத்தையே ஒரு அவரா ஜால்ஜூல் பண்ணி பேசி சந்தோஷப்படுத்தி இந்த கதை அந்த கதை பேசி முடிச்சு அனுப்பிடுவாங்க. ஆனா உங்களுக்கு வசனத்தை எடுத்து நீங்க பாருங்க, என்ன போடப்பட்டு கோமி என்ன போடப்பட்டிருக்கிறது? போருடைய வேகம் போதாது. முதலாவது கழுகின் வேகம் என்றால் தேவனின் அன்பு. உன்னுடைய அன்பு தேவனுடைய அன்பு. அந்த அன்பு எதத்தை மாற்றும்? நமக்கு வேதனை மாற்றிடும். இங்கே போடப்பட்டிருக்கிறது கலைமானின் வேகம். எப்படி ஆரம்பிக்கிறது? சாதாரண கவரிமான், கலைமான். அது சிலவே அந்த கலைமான் என்று கவரிமான் சொல்கிறதா ஒரு ஜோடி தனி இனம் மனைவியோ அல்லது ஆணோ பெண்ணோ ஒண்ணு இறந்துச்சுன்னா அது வாசனை வீசதிக்க போய் அது ஒரு மாண்டு கொள்ளுமா. அதுதான் கவரிமான் ரொம்ப பார்ப்பது அரிது சொல்லுகிறார்கள். ஆனா இங்க போடப்பட்டிருக்கிறது கலைமானின் வேகம் என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன வேகமா? கழுகின் வேகம் தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. இந்த கலைமானின் வேகம் என்று எதை காண்பிக்கிறது பாருங்கள். 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். காத்தியரில் பரிசையும் ஈட்டியும் பிடித்து, காத் புத்திரர் கோலியாத்தின் கோத்திரம் அது. கோலியாத்துடைய சகோதர குடும்பம் அது. காத்தின் புத்திரர் சிங்கமுகம் போன்ற முகமும். 1:4-12 எடுத்து பாருங்கள். சிங்கமுகம் போன்ற அவங்க முகம் எப்படி இருக்குமாப்பா? எவ்வளவு பெருசா இருக்குதுப்பா. சிங்கமுகம் போல இருக்குதுப்பா. சிங்கமுகம் போன்ற முகமும், மலைகளில் இருக்கிற வெளிமான் வேகம் போன்ற வேகமுள்ளவர்களாய் இருந்து. எப்படிப்பாங்க? மலைகள் மேல் இருக்கிற வெளிமான்களுடைய வேகம், வெளிமான்களுடைய வேகம் போல இருந்து யுத்த சேவகரான பராக்கிரமசாலிகள் சிலரும், இவர்கள் பராக்கிரமசாலி இவர்களில் சிலரும் வனாந்திரத்தில் உள்ள அரணான இடத்தில் இருக்கிற தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். எங்க சேர்ந்தார்களா? தாவீது பட்சமாய் சேர்ந்தார்கள். தாவீது அரணான இடத்தில் ஒளிந்து கொண்டிருக்கிற தாவீது பட்சமாய் இந்த கலைமான் வேகம் போன்றவர்கள் பட்சமாய் சேர்ந்தார்கள். தாவீது நம்முடைய தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற. தாவீதை பார்த்து சொல்கிற இயேசுவை பார்த்து சொன்னார்கள், தாவீதின் குமாரரே எனக்கு இறங்கும் என்று இயேசுவை பார்த்து கேட்டார்கள்.
தாவீதின் குமாரன் என்று அழைத்தார்கள் இயேசுவை. தாவீதை சொந்தப்படுத்தினார்கள் இயேசுவோடு கூட. ஆனா தாவீது பட்சமாய் சேர்ந்தவர்கள் யார் என்றால் கலைமான்களை போல வேகம். கலைமானின் வேகம் உள்ளவர்கள் தாவீதின் பட்சமாய் சேர்ந்தார்கள். தாவீது பட்சமாய் சேர்ந்தது போல மோசே பட்சமும் சேர்ந்தார்கள். மோசே அழைக்கிறார் பாருங்கள். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26, 29, 30. பாளையத்தின் வாசலில் நின்று. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 26, 29, 30. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற யார்? அவர்கள் என் பட்சத்தில் போ. தாவீதின் பட்சத்தில் சேர்ந்தவர்கள் கலைமான் கூட்டம், கலைமானின் வேகம் உள்ளவர்கள். அதே போலத்தான் மோசேவுடைய பட்சத்தில் மோசே எப்படி அழைக்கிறார்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறவர் யார்? அவங்க கிட்ட வரட்டும். அப்ப தாவீதோடு பட்சம் சேர்ந்தவர் யார் என்றால் அந்த கர்த்தரோடு இருந்தவர்கள் தான் அந்த கலைமானின் வேகம் உள்ளவர்கள். 29, 30 வாசிப்பார். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி யாரெல்லாம் அவர் பட்சத்திலே வந்தார்களோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார் மோசே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு இன்றைக்கு நீங்கள் அவனவன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாய் இருந்ததினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். ஜனவரி 1ஆம் தேதி நான் இந்த வருஷம் ஒரு வருஷத்துக்கு இந்த பைபிள் படிச்சுக்கிறேன். நான் தீர்மானிக்கிறேன். டெய்லி ஒரு 5 அதிகாரம் படிப்பேன். ஒரு 1/2 அவர் நான் ஜெபத்தில் உட்காருவேன். நான் ரொம்ப ஜெப நேரத்தில் அதை நான் கடைபிடிப்பேன். எல்லாம் ஜனவரி எடுத்தாலும் பிரதிஷ்டை. ஜனவரி 1, 2, 3, 4 அவ்வளவுதான். அவங்க பிரதிஷ்டை எல்லாம் உடைக்கப்பட்டது. இன்னைக்கு 10ஆம் மாசம் ஜெபமே இல்லை, வேதவாசிப்பே இல்லை. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்டா காலையில் நீங்க எத்தனை மணி கேட்டு ஜெபம் பண்ணிட்டு வேத வாசிப்பீங்களான்னு கேட்டா யாரு? ஐயோ கல்வத்துக்கே யாரு பத்திர பார்த்தேன், கல்விவத்துக்கே யாரு பார்த்தேன். இந்த ஆயுகளை நான் ஜெபம் பண்ணிட்டு பைபிள் படிச்சுட்டு வரணுமா? பிள்ளையே, இன்னைக்கு பிரதிஷ்டைப்பா. கலைமானின் வேகம் என்றால் உன் பிரதிஷ்டையுள்ள வாழ்க்கை உள்ளவர் தான் மோசே பட்சத்திலே வருவார்கள், தாவீது பட்சத்திலே வருவார்கள். கலைமானின் வேகம் உள்ளவர்கள் தாவீது இருந்த அரணான இடத்தில் என்றால் நம்ம தேவனை குறித்து சொல்லப்பட்டுள்ளது. என் தேவனுக்கு அரணும் என் கொட்டையும் நான் நம்பி இருக்கிற அவர்கிட்ட நான் போவேன். தாவீது அரணான இடத்தில் இருந்த போதும் கலைமானின் வேகம் உள்ளவர்கள் வந்து சேர்ந்தார்கள். பராக்கிரமசாலிகள். இதே பிள்ளையே, உன் பிரதிஷ்டை கலைமானின் வேகம் என்றால் உன் பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை காண்பிக்கிறது. இன்னைக்கு பிரதிஷ்டை எழுந்து போயிட்டு இருக்கு. பிரதிஷ்டை எல்லாம் எடுத்து எவ்வளவு தீர்மானம் வந்தேன். ஆண்டவருக்காக, வேலையில் ஆண்டவருக்காக இருப்பேன், சபையில் ஆண்டவருக்காக இருப்பேன், என் குடும்பத்தின் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருப்பேன். எவ்வளவு வைராக்கியமா இருந்தீங்க. நீங்க அந்த வைராக்கியம் எல்லாம் கடந்து வைராக்கியம் காத்துல பறந்து போயிட்டது. ஃபங்க்ஷன்ல தான் பார்க்கணும், சில நல்ல விசேஷங்களை தான் பார்க்கணும். நம்முடைய பிரதிஷ்டை எல்லாம் நமக்கு கிருபை தருவாராம். ஐநா ஆண்டு சொல்கிறார், கலைமானின் வேகம் எனக்கு போதாது. பண்ணா உன் பிரதிஷ்டை போதாது, எனக்கு அன்பு போதாது. இன்னும் அன்பு ஊற்று. ஆண்டுடைய அன்பை நீ பெற்றுக்கொள். அன்பு போதாது, உன்னுடைய பிரதிஷ்டை போதாது. கழுகின் வேகம் வேதனை. கலைமானின் வேகம் நம்மை பிரதிஷ்டைக்குள் ஆக்கினாலும் ஒரு நன்மை போடப்பட்டிருப்பார். 30ஆம் வசனம்.
யாத்திராகமத்தை வாசித்தோம். 32:30. மறுநாளிலே மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள். எப்படி செய்தீங்க? பரீட்சை உடைச்சிட்டீங்க. பரிசுத்த வாழ்க்கை போயிடுச்சு. உனக்கு எல்லாம் போயிடுச்சு. நீ கும்பலா சேர்ந்துட்ட. எல்லாரோட பாவம். நீ அதிக பாவம் செய்து விட்டீர்கள். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று உங்களுக்காக பாவநிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன். நான் ஏறி போகிறப்பா, உனக்காக நான் ஏறி போய் கேட்கிற ஆண்டவரே, எங்க பாவத்தெல்லாம் நிவர்த்தி செய்யுங்கப்பா, எங்க பாவத்தெல்லாம் நிவர்த்தி செய்யுங்க ஆண்டவரே. ஏன் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு வறுமை, ஏன் இவ்வளவு போராட்டம், ஏன் இவ்வளவு பிரச்சனை? வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா சம்பளம் கிடைக்கல, சம்பளம் கொடுத்தா வேலை என்று போயிடுறான்னு சொல்றான். இவ்வளவு நெருக்கம், எல்லாம் பிரச்சனை, அடி மேல அடி, செலவு மேல செலவு, இவ்வளோ போராட்டம் ஏற்பா தெரிகிறேன். உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்ய நான் மேலேறி போறப்பா. மோசே சொல்கிறார். அப்படின்தான் கலைமானின் வேகம் உங்கள் பாவத்தை நிவர்த்தியா எதிராக்கம் நிவர்த்தி. உன் பிரதிஷ்டையோட வாக்கத்தான். நீ பிரதிஷ்டையோடு வாழ்வாய் அண்ணா, உன்னை விட்டு அந்த பாவம் எல்லாம் விலகி போயிடும். உன் பிரதிஷ்டையை இப்படி இன்றைக்கு உன் பாவத்தை கட்ட இன்னைக்கு நிவர்த்தியாக்க வந்திருக்கிறார். இந்த முதல் சபையாராய் ரொம்ப நாளுக்கு பிற்பாடு கூடியிருக்கிற உங்களை பார்த்து, கீழே அமர்ந்திருக்கிறதை பார்த்து சொல்கிறேன், உங்கள் பிரதிஷ்டையை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நேரம் தவறாமல் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் மரியாதை கர்த்தருக்கு செலுத்துங்கள். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்கிறேன், நேரம் தாழ்த்தி தேவ சமூகத்துக்கு வராதீர்கள். ரொம்ப எவ்வளவு சீக்கிரமாக வாருங்கள், கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் பாவத்தை நிவர்த்தியார். கலைமானின் வேகம் பாவத்தை நிவர்த்தியார். கழுகின் வேகம் வேதனை மாற்றும். கழுகி வேகம் எதை காண்பிக்கிறது? தேவனுடைய அன்பு. இங்கே பார்த்த கலைமானின் வேகம் நம்மை பிரதிஷ்டையை காண்பிக்கிறது. இந்த பிரதிஷ்டை தான் நம்மை பாவத்தை நிவர்த்தி. மூன்றாவது, யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 26 வேகம் கப்பலின். யோபு 9ஆம் அதிகாரம் 26 கப்பலின் வேகம் என்று போடப்பட்ட வேகம் கப்பலின் வேகம். கழுகின் வேகம். இரண்டாவது கலைமானின் வேகம் இங்கே போடப்பட்டிருக்கிறது. கப்பலின் வேகம். இந்த கப்பல் என்று சொன்னாலே நம்ம விசுவாச வாழ்க்கை தான். இந்த கப்பலின் கப்பல் எப்படி போவோம்? மெதுவா போ. நமக்கு தெரியும் கப்பல் பார்த்தா எவ்வளவு ஸ்பீட்ல போறது ஓட்டுறதுக்கு தான் தெரியும். ஆனா இன்னைக்கு ஓட்டுறாங்கப்பா பைக்கு கப்பலை விட பயந்து போயிடும். உண்டாமா புருக்கோ அப்படி போய் ஆறு அடிக்கிறாங்க பாரு. நான் யோசிச்ச அப்போ வேறு கூட போடப்பட்டிருக்கிறது வாகனங்களின் வேகம். கப்பல் வாகனம் தானே, அவன் ஓட்ட பார்த்தா பயந்து போயிடும். நான் நினைக்கிற அந்த வசனம் ஏசையா இருக்கு பாருங்கள். வாகனங்களின் வேகம் போடப்பட்டது. நீ ஓட்டு உட்கார். நான் நினைப்பேன் பைக்கில் உட்கார்ந்து பைக் விட்டுட்டு பண்ணாங்க. உசுர மேல ஏறி உட்காராம ஏறி உட்கார். சில பேர் வண்டி எவ்வளவு பெருசா இருக்குது. ஆனா ஏசையாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 16 பாருங்க. அப்படி அல்ல, குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள், அப்படியே ஓடி போவீர்கள். 30:16 ஏசையா பாருங்கள். அப்படியே ஓடி போவீர்கள். வேகமான வாகனங்களின் மேல் ஏறி போவோம் என்கிறீர்கள். வேகமான வாகனம். என்ன வாகனமா? லட்சக்கணக்கா ஒரு அவங்க பையன் ரொம்ப பேதன்னா எப்படி நான் எப்படி அது சொன்னா உங்களுக்கு புரியாது. பேதனுக்கும் அவர் சாதாரண சைக்கிள் சைக்கிள் ஓட்டுக்கவே தட்டு காமிச்சுக்கா. அவருக்கு பண்ணிக்கு கூப்பிட்டு
பாஸ்டர் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட இல்லை வசதி அவங்களுக்கு ஒரே பையன், அப்பா அம்மா ஒரே பையன். அவங்களுக்கு ஒரு கார், நல்ல பெரிய நல்ல அழகான கார் இருந்தது, வெள்ளையில இருந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு டீச்சர் பண்ணாங்க. அப்போ பாஸ்டர் என் பையனுக்கு ஒரு வண்டி வாங்கிச்சு, வெளியில போயிட்டு அது யார் இவங்க ஓட்டர் கட்டி போட்டு வாங்கி வச்சு 4 லட்சம். பைக் என்ன வழியா? நான் 45,000 நினைச்சேன். 4 லட்சம் காரே வாங்கிடலாமே. அப்போ நமக்கு காரே வாங்கிடலாமே. 4 லட்சம் வண்டி பேருனா கார் ஒருக்கூடாது, BMW-வா? அதனுடைய பைக், அவங்க தயாரிச்ச பைக்கா அது 4 லட்சம் ரூபாய். யோசிச்சு பார்த்தேன். அப்ப அது எவ்வளவு வேகமா ஓடும். ஆனா அந்த சொல்றாரு, அந்த வேகம்லாம் நமக்கு கப்பலின் வேகம் போதும். என்ன வேகம்? யோபு சொல்கிறார், கப்பலின் வேகம் போல. இந்த கப்பல் என்கிறது நம்ம விசுவாச வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2:19 1:19. இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இந்த நல்மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு, இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். எதை கப்பலுக்கு எதை ஒப்பிடப்படுகிறது? கப்பல் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? விசுவாச வேகம் போதாது. வாயில சொல்ற விசுவாசியா இருக்கிற நான் விசுவாசி, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய மகள். ஆனா ஒண்ணுமே இல்லை. நீ விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினான். அப்ப கப்பல் எதுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது? அதான் உங்களுக்கு சொன்னேன், நம்ம ஓமை போல ஒப்பிடப்பட்டிருக்கிறது. கழுகின் வேகம் தேவனுடைய அன்பையும், இரண்டாவது கலைமானின் வேகம் பிரதிஷ்டையையும், மூன்றாவது கப்பலின் வேகம் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கிறதை பாருங்கள். கப்பல் என்றால் விசுவாசம். அது உங்களுக்கு சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். கழுகின் வேகம் வேதனை மாற்றும், கலைமானின் வேகம் பாவத்தை நிவர்த்தியாக்கும், கப்பலின் வேகம். கப்பல் என்றால் என்ன? அது நீங்க விட்டுடக்கூடாது, அதுதான் முக்கியம். ஆனா எழுதுவதில் எழுதிக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு இதுல சொல்கிறேன், கழுகின் வேகம், இரண்டாவது கலைமானின் வேகம், மூன்றாவது கப்பலின் வேகம். இந்த கப்பலின் வேகம் என்ன சொல்கிறது பாருங்கள். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கப்பல்களையும் பாருங்கள். எப்படி சொல்ற வசனம்? யாக்கோப்பு 3:4. கப்பலையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும். எப்படி இருக்காது? எப்படிப்பட்டதா? விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற, அது மகா பெரியது. இன்றைக்கு இந்த விசுவாசத்தை மாத்திரம் நீ இன்னும் உறுதியப்பட்டு கொண்டால், நீ வளப்பெற நாட்டிலே மகா பெரிய பெரிய காரியெல்லாம் உங்களை கண்ணில் கட்ட காணலாம். நம்புறீங்களா? மகா பெரிய காரியங்களை காண்டி சின்ன சின்ன காரியத்தை பார்க்கிறேன். இன்றைக்கு இந்த விசுவாசத்தினாலே மகா பெரியவைகளை உங்கள் கண் வைத்தார். வசனம் ஆரம்பிக்கிறது, கப்பலை பாருங்கள். அந்த விசுவாசத்தை நீ பார். அந்த விசுவாசம் தான் உன்னை மகா பெரிய மனுஷனாக, மகா பெரிய மனுஷியால் மாற்றி. அப்படின்னாலே இந்த கப்பல் மகா பெரியவைகளை எனக்காக செய்யும். எது கப்பல் என்ன? விசுவாசம் தான் செய்யும். நான் இந்த
உங்களுக்காக இப்ப நம்ம இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே இந்த 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 வசனத்தை நான் அனுப்பும் போது தேவநாமத்தின் மகிமைக்காக சொல்றேன். நம்ம அந்த 10:11 மணிக்கு ஜெபம் முடிஞ்சு தம்பி அங்க டைப் போன அந்த வசனத்தை போட்ட மாத்தத்துல டக்கு 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 எல்லாம் ஜஸ்ட் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள 295 பேர் டக்குன்னு பார்த்துக்கிறாங்க. அதுக்கு பிறப்பு அதுக்காக சிறையிலே எல்லாரும் இவ்வளவு பேர் பார்த்தேன்னா அடுத்த வருஷத்தை மாத்தி வச்சிருவேன். கொஞ்ச நேரத்திலேயே பார்க்கலையே எதுக்கு சொல்லுனா இது அவங்களுக்கு அந்த வசனம் போயிட்டு இதை அவங்களுக்கு எழுதி கழுகின் வேகம் வேதனை மாற்றம், கலைமானின் வேகம் பாவத்தை நிவர்த்தியாக்கும், கப்பலின் வேகம் மகா பிரிவுகளை செய்யும். அந்த கப்பலின் வேகம் விசுவாசம். அதை நீங்க எழுத கட்ட உங்க இதயத்தில் எழுதிக் கொள்ளுங்கள். கப்பல் என்று சொன்னாலே விசுவாசமாகி கப்பலை சேதப்படுத்தினார். எத்தனை கண்ணீர், எத்தனை அவமானம், எத்தனை நெருக்கம், விசுவாச கப்பல் போய்கொண்டே இருக்கிறது. நாம் போவோம், படத்தில் போகிற வரைக்கும் பாடுகளும் போராட்டங்களும் என்னென்ன வரட்டும். என் வாழ்க்கை பாதையில் போராட்டமும் கண்ணீரும் எப்படி ஓடுகிறதா? ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஓடட்டும், நான் கற்றுக் கொண்டு போய் சேர்த்து விடலாம். விசுவாச கப்பல் கொண்டு சொல்கிறேன். விசுவாச கப்பல் பாருங்கள் என்று சொல்லும்போது அது மகா பெருமை செய்யும். 4வது தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது தானியேல் 9:21. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் தூதன். யார் இது? கேபிரியல் எழுதாதீங்க, இங்கிலீஷ் தான் கேபிரியல். தமிழ் என்ன போடப்பட்டிருக்கிறது? கா வந்திருக்கிறது பாருங்கள். காபிரியல் கா கே போட வேண்டாம், இங்கிலீஷ்ல தான் கேபிரியல் போடணும். கேபிரியல் என்று போட கேள்வி. ஆனால் தூதன் கேபிரியல் நான் சொல்கிறேன். காபிரியல் தூதனின் வேகம். காபிரியல் பறந்து வந்து அழுகின் வேகம், 2வது கலைமானின் வேகம், 3வது கப்பலின் வேகம், 4வது காபிரியல் காதா வந்தாங்க கேவல்ல. காபிரியல் தூதன் வேகமாய் பறந்து வந்து எப்படி வரானா? வேகமாய் பறந்து. அதான் சொல்கிறேன், காபிரியல் தூதனின் வேகம் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். என்னை தொட்டான். என்ன நேரம்? அந்தி நேரமாகிய பலி. அந்தி நேர பலியாகிய நேரத்திலே காபிரியலின் வேகம், காபிரியல் தூதனின் வேகம். இன்னைக்கு தேவ பிள்ளைகள், இன்றைக்கு காபிரியல் தூதனின் வேகம் என்றால் உன் ஜெப வேலை காண்பிக்கிறது, உன் ஜெப நேரத்தை காண்பிக்கிறது. அங்க தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது, காபிரியேல் ஜெப வேலையாக அந்தி நேர பலி சத்திர வழியை வந்து என்னை தொட்டான். தொட்டு சொல்றான், நீ மிகவும் கர்த்தருக்கு பிரியமானவன். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுது உன் ஜெபம் என்றால் ஜெப வேலையை தான் காபிரியல் தூதனின் வேகம் என்று சொல்லி. என்ன தூதனுடைய தூதன் அல்ல, காபிரியல் தூதனுடைய வேகம். தூதர்கள் எல்லாருமே வேகமா தான் இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு காபிரியல் தூதன் வேகம் தான். ஜெப நேரம் 8 மணி ஆயிடுச்சு. என் ஜெப நேரம் இது 8 மணிக்கு 8 மணிக்கு 6 நேரம் 8:30க்கு ஓடணும். 8லிருந்து 9:10க்கு முடிச்சிடணும். ஓடி வர உங்களுக்கு ஜெப நேரம். வீட்டுல கூட ஜெப நேரம். நீ ஜெபனத்தை கடைப்பிடி. எப்பவோ ஒரு நினைச்ச 6 மணி 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி 11 மணி நீயா திட்டம் போட்டுக்கிற. உனக்கு ரொம்ப
ரொம்ப ஐஸ்ல ஜெபச்சினா 4 மணிக்கெல்லாம் உட்கார்ந்துருவேன், 5 மணிக்கெல்லாம் 6 மணிக்கெல்லாம் யாரும் உட்கார்ந்துருவேன். சில நேரம் இல்லைன்னா 11 நாளா எழுந்திருக்க மாட்டேன். பிள்ளை அப்படி இருக்கக்கூடாது. உனக்குன்னு ஒரு ஜெப நேரம் இருக்கணும். அந்த ஜெப நேரம் தான் காபிரியல் தூதருடைய வேதம். அவன் செவிக்கு உட்கார்ந்துட்டான். தாவீது தானியேல் உடனே ஓடி வரார் வேகமா. ஜெபம் கேட்கப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன். ஜெப வேலை எப்படி இருக்கிறது? போதாது. காபிரியல் தூதன் வேகம் போதும். ஜெப நேரம் போதாது. நீ நினைச்சா 9 மணிக்கு உட்கார்ற, 8 மணிக்கு உட்கார்ற, 10 மணிக்கு உட்கார்ற. என் பிள்ளையே, இன்றைக்கு நீ தீர்மானம் பண்ணு. ராத்திரி கரெக்டா 10 மணி உட்கார். 10 மணிக்கு மேல உனக்கு டைம் இருக்கு. அது ஆனா சில மணிக்கு 9 மணிக்கு உட்காருது, 8 மணிக்கு உட்காருது, 10 மணிக்கு உட்காருது, 11 மணிக்கு. இது நல்லது இல்ல. அப்ப காவிரி வரமாட்டார். அவருக்கு அந்தி வழி செலுத்துகிற நேரம் அவருக்கு தெரியும். குறித்த நேரம், குறித்த நேரத்தில் யாரு வராங்களோ வரலையோ 8க்கு பாட்ட ஆரம்பிச்சு. 8 மணிக்கு எல்லாரும் சொந்தமே செவி வருங்க. செவிக்கு ஒரு 8 இலக்கு சரியா 8. 4 சந்தி 7க்கு நம்ம எங்க படிச்சுட்டு அடிக்க வாங்க. இறந்து தொட்டு ஆசீர்வாதம் பண்ண அம்மா தம்பி வந்திருக்கிறாங்க. அருமந்தையில இருந்து வந்திருக்கிறாங்க. நம்ம இதுல இருந்து வந்திருக்கிறார்கள். 7க்கெல்லாம் வந்துட்டாங்க. 7:35க்கு வந்துட்டாங்க. தேவன் பார்க்கிறான். யாரோட பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ அந்த கர்த்தரை பார்க்கிறான். நேரத்தை கர்த்தர் ஜெப வேலைதான் காபிரியல் தூதருடைய வேகம். இந்த ஜெப வேலை உனக்கு உண்மை உத்தமா நீ கடைபிடிப்பினால் உனக்கு நன்மை நடக்கும். பாருங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாங்கள் படகுகளிலே ஸ்தானாதிபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, வேகமான தூதர்களே. பல தூதர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு. ஆனா காவிரி தூதன் தான் ஜெப நேரத்துக்கு ஒதுக்கப்பட்டது. காவிரி பல தூதர்கள், வேகமான தூதர்களே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும், நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும், சிறைக்கப்பட்டதும், துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்தும். கெடி ரொம்ப கெடி பண்றாங்க. இடிபடியா இருக்கிற பிரச்சனை ரொம்ப கெடிபடியாவே இருக்கிறது. வேகமான தூதலால் முடியும். கெடியா இருக்கிறார்கள். அளவிடப்பட்டதும் மதிக்கப்பட்டதும் நதிகள் பாழாகிறதுமான ஜாதி அன்றைக்கு போங்கள். மிதிக்கப்பட்டது, மதிக்கப்பட்டது அல்ல, மிதிக்கப்பட்டது. இன்னைக்கு எல்லாராலும் மிதிக்கப்படுகிறோம். யாரோட மதிக்கிறான்? மிதிக்கத்தானே செய்யறாங்க. மிதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகியதான் சொல்ற, எல்லாராலும் நீ மிதிக்கப்படும் பொழுது ஜெப வேலையை அதிகமாக கூட்டிக்கொள். ஜெப நேரத்தை கடைப்பிடி. ஜெப வேலை என்று ஒரு வேலை இருக்கட்டும். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே பேதுரும் யோவானும் தேவாலயத்தில் போனார்கள். அலங்கார வாசலையே அலங்கோட முடவனை தூக்கினாருக்கு காரணம் ஜெப வேலை அவர்கள் கடைபிடித்தார். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையிலே உடைய ஜெப நேரம் என்ன? 1 10 மணிக்கு உட்காருவோம். பாஸ்டர் ஒரு சாப்பாடு உள்ள 10 மணிக்கு உட்காருவோம். 10 முடிச்சுட்டா 11 மணி 11 மணி எல்லாம் சோத்திரம் நாட்டு மணி சோத்திரம். அவ்வளவுதான். பாட்டு போயிடுச்சு, லைப்ரரி போச்சு. 8 மணிக்கு உட்கார்ந்தா 3 பாட்டு, 9 மணிக்கு பார்த்தா 2 பாட்டு, 10 மணிக்கு உட்கார்ந்தா 1 பாட்டோட முடியும். அப்படி 10 11 சோத்திரம் பண்ணி முடிச்சிடலாம். சோத்திரம் பண்ணி என் ஆத்மாவே உள்ளே சோத்திரம். ஆண்டவரே போதாதுப்பா, இது இந்த வேகம் போதாது. அந்திம ஜெப நேரத்தில் கிடைக்கும். ஜெப நேரம் தான் இந்த காவிரியல் தூதனின் வேகம் கொடுக்கிற நன்மை மாத்திரம் சொல்லி. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் காவிரி செய்தால் பாருங்கள். 19ஆம் வசனம் 26ஆம் வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சந்நிதியில்
சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். நான் யாரா? தேவதூதன் சொல்லல. என்ன சொன்னாரு? நான் யாரு? காபிரியேல், தேவன் தனி நிற்கிற நான் காபிரியேல். உன்னோடே பேசவும் உன்னோடு பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நற்செய்தியை இந்த ஜெப நேரம் உனக்கு நல்ல செய்தியே சொல்லும். நீ ஜெபத்தை முடிச்சுட்டு வெளியே போனா ஒரு நற்செய்தி காத்துட்டு இருக்கும். இந்த காரியம் முடிஞ்சிச்சு, கிடைச்சிச்சு, வளர்ந்துச்சு, எல்லாம் நடக்கும். உனக்கு நற்செய்தி. காபிரியேல் தூதன். நற்செய்தி. இன்னைக்கு தூதனே தூதன் சொல்லிக்கல. அவரு என்ன சொல்றாரு? அவரு காபிரியேல் பாஸ்டரே இருக்க மாட்டாங்க. பாஸ்டர் 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 ரெவரண்ட் சோல்சோ டாக்டர் பாஸ்டர் ரெவரண்ட் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. எல்லாம் எல்லாம் அங்கி பட்ட மாதிரி பிள்ளைகள் நம்ம பாஸ்டர் சொல்லிக்க அவசியம் இல்லை. நான் யாரு? காபிரியேல் வந்திருக்கிறப்பா. எதற்காக? உனக்கு நற்செய்தி அறிவிக்க. நற்செய்தி அறிவிக்க உனக்கு கர்த்தர் ஜெபத்தை விட்டு நீ புறப்பட்டு போ. உனக்கு ஒரு நற்செய்தி காத்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு துர்ச்செய்தி காதால கேட்ட நற்செய்தி உனக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. நல்ல செய்தி நீ கேள்விப்படு. இந்த நாள் முதற்கொண்டு உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கப் போகிறது. இயேசுவின் நாமத்தில் சொல்ற உன் மகனுக்காக ஒரு நற்செய்தி வரப்போகிறது. உன் மகனுக்காக ஒரு நற்செய்தி வரப்போகிறது. உனக்கு ஒரு நற்செய்தி வரப்போகிறது. ஜெப நேரத்தை நீ கடைபிடித்து காபிரியேல் தூதனின் வேகம். நற்செய்தி கொள்கிறார். வேகம் என்றால் என்ன? தூதின் வேகம் என்றால் ஜெப நேரம் அறிவிக்கிறார். கடைசியா வெளிப்படுத்தல் விசேஷம் 18ஆம் அதிகாரம் 21ஆம். பெரிய எந்திர கல்லை ஒத்த ஒரு கல்லை எடுத்து. எந்திர கல்லை ஒத்த. எந்திர கல் அல்ல, கல்லின் வேகம். கல் எந்திர கல் அல்ல. எந்திர கல்லை போல ஒரு கல். ஒரு கல்லை எடுத்து. ஒரு கல்லை, எந்திர கல் அல்ல, எந்திர கல்லை போல இருக்கிற ஒரு கல்லை எடுத்து சமுத்திரத்திலே எரிந்து இப்படியே பாபிலோன் மகாநகரம் வேகமாய் தள்ளுண்டு இனி ஒருபோதும் காணப்படாமல் போகும். கல்லின் வேகம். என்ன வேகம் இது? கல்லின் வேகம். புரியுதா இப்ப உங்களுக்கு? கல்லின் வேகம், கலைமானின் வேகம், கப்பலின் வேகம், காபிரியேல் தூதனின் வேகம், கல்லின் வேகம். இதுதான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு மனிதை பதிவுபடியா நான் கூட்டி குறைச்சி இன்னமோ கதியேற்று வேறு இருக்கிற அந்த காவ உங்களுக்கு நான் இருக்கிறேன். நம்ம சொல்றீங்க கழுகின் வேகம் நம்முடைய வேதனை மாற்றும். கலைமானின் வேகம் பாவத்தை நிவர்த்தியாக்கும். கப்பலின் வேகம் பெரிதானங்களை செய்யும். காவிரின் வேகம் நற்செய்தி கொண்டு வரும். இங்கே பார்க்கிறோம் கல்லின் வேகம். இந்த கல் என்று சொன்னால் நம்ம கனி கொடுக்கிற வாழ்க்கை. கனி நிறைஞ்சால கழுத்து கடிப்பான்கோ. கனி நிறைந்த வாழ்க்கை ஒப்பிட்டு சொல்கிறது கல்லின் வேகம். பாருங்கள் மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 43-44. ஆகையால் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43-44. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் கனி கொடுக்கப்படும். யாரெல்லாம் கனி கொடுக்க 43ஆம் வசனத்திலே கனி கொடுக்கத்திலே கொடுக்கப்படும். கனி கொடுத்த பிற்பாடு அடுத்தது சொல்கிறது கனி எப்படி மாறுதான்? கல்லா மாறு. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நாவின் கனி, கனி நிறைந்த வாழ்க்கை தான் கல்லுக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
43ஆம் வசனத்தை கனி கொடுக்கிற வாழ்க்கையை சொல்லி விடுத்து அடுத்த வார்த்தையை சொல்றாரு, இந்த கல்லின் மேல் வீழ்கிறது. உன் வாழ்க்கை கனி நிறைந்ததா? ஆவி கனி, பொறுமை, அன்பு, தயவு, இச்சையடக்கம், சாந்தம், சந்தோஷம், இதெல்லாம் போதாது என்று ஆண்டவர் சொல்றார். இன்னும் நீ போதாது, இந்த வேகம் போதாது. யாருக்கு கனிகளின் பிரதீபம். சில பேர் ரொம்ப அன்பா இருப்பாங்க, யாருக்கிட்ட வெளியே அன்பா இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ள எளிய முனைமா இருப்பாங்க. வெளியே அவங்கள போல பாசக்காரியாக, பாச போல யாருமே பாசத்தை நான் பார்க்க அவர் ரொம்ப அன்பா வீட்டுல வந்து தானே கேட்கணும், ஐயோ அவரா அப்படிதானே சொல்லுவாங்க. அவர் வீட்டுல வந்து பாரு அப்படியே கூச்சு ஒன்னும் ஒரு 10 மணிக்கு உட்காந்து கேள்வி என்ன பேசுறா கேள்ப்பா, நம்ம சாட்சி வீட்டுல வந்துதான் கேட்கணும். நம்ம வாழ்க்கை போதாது நான் சொல்றார். இந்த கனி நிறைந்த வாழ்க்கை உனக்கு போதாது. நீ சும்மா உன் தாழ்மை வேஸ்ட், உன்னுடைய பொறுமை வேஸ்ட். இன்னும் நீ அதிகரித்துக் கொள். தயவு, தாழ்மை, இச்சை அடக்கம், சாந்தம், இதெல்லாம் நீடிய பொறுமை, இதெல்லாம் ஆவின் கனிகள். இந்த கனிக்கு தான் கல்லினை ஒப்பிட்டு கல்லின் வேகம் போதாது. கல் கொடுக்கிற ஆசத்தை சொல்லிவிடும். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18-19. மேலும் மத்தேயு 16:18-19. மேலும் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கனி நிறைந்த வாழ்க்கையாகிய உன்மேல் என் சபை கட்டப்படும். நீ கனி நிறைந்தவனாய் இருப்பாயானால் உன் மீது சபை கட்டப்படும். நீ ஆவிக்குரிய கனிகளை தரணும். உன்னை நம்பி கட்ட சபை கட்டுவார். நீ சும்மா எதிர்க்க வேஷம் போட்டுட்டு நீ ஆடியோ தயவா சொல்ற அந்த கல்யாணத்தாங்க நட்ட போறது என்ன சபையை போறீங்களோ அதாவது அந்த ரவுடி பாசா எப்படி சொல்றாங்க, ரவுடி பாச சபைக்கு அப்போ சொன்னது அப்படியே சொல்லணும். அந்த பாஸ்டர் சபையிலே கல்யாணம் பிக்ஸ் பண்ணி கூப்பிட்டு இருக்கிறாங்க. பாஸ்டர் என்னை கூப்பிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், எங்க பாஸ்டர்? அந்த ரவுடி பாஸ்டர் சபைக்கு போறீங்க? யாருமா ரவுடி பாஸ்டர்? ஐயோ ஐயோ பார்க்கல, சும்மா சர்ச்சைகள் அவருடைய பேச்சு அந்த பேர் எடுக்க கூடாது. இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்திருக்கிற அந்த சபை மேல்தான் என் கல்லின் சபை கட்டப்படும். எல்லாரையும் நம்பி அதை ஒப்படைச்சிட மாட்டாங்க சபைய. ஆவின் கனிகள் நிறைந்த இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். அப்பா, என் மகனே, என் மகளே, உன் கையில நான் என்ன தர? பரலோகத்தின் திறவுகோலை உன் கையில நான் தர. பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ, உலகத்திலே நீ கட்டுவாயோ, அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ, அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். எதெல்லாம் நீ கட்டப்படும், நீ சொல்லுதெல்லாம் நடக்கும், சீர்தெல்லாம் காரியம் கைக்குடி வரும். ஆவின் கனிகளால் நிறைந்திருப்பாய். நீ சொன்னதெல்லாம் நடத்தி காட்டுவான். உலகத்தில் எதெல்லாம் நீ செய்யறியோ பகவதற்கு அங்கீகாரம் கொடுப்பான். நீ செய்த ஒவ்வொன்றுக்கும் பரலோக அங்கீகாரம் சொல்லுவான். பரவாயில்ல, என் மகன் செய்யட்டும் அங்கீகரிச்சுட்டே இருப்பா. நீ பூலோகத்தில் எதை செய்கிறாயோ அது பரலோகத்திலும் செய்யப்படும். எது நீ கட்ட வைக்கிறது கட்ட வைக்கப்படும். எல்லாம் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நீ சொன்னதெல்லாம் நடக்கும். கல்லின் வேகம் சொல்வது அனைத்தையும் நடத்துவார் ஆண்டவர். உன் வாயினால் எதை சொல்லுகிறாயோ அத்தை நடத்த வல்லவராயிருக்கிறார். கல்லின் வேகம் அனைத்தையும் நடத்தி காட்டும். நீ எதெல்லாம் நடக்காது நினைச்சாயோ அனைத்தையும் நடத்தி காட்டுவார். ஆனா கல்லின் வேகம் எதை காண்பிக்கிறது? ஆவின் கனிகள். இந்த கனி நிறைந்த உன் வாழ்க்கையில் இருந்தால் கர்த்தருடைய சபை கட்டப்படும். அது கட்டப்படுமானால் நீ சொன்னதானே நான் கொடுக்கிறேன். ஓடினுடைய வேகம் போதாது, கழுகின் வேகம்
வேதனையை மாற்றும். கலைமானின் வேகம் பாவத்தை நிவர்த்தி செய்யும். கப்பலின் வேகம் மகா பெரிய காரியத்தை செய்யும். காபிரியல் தூதனின் வேகம் நற்செய்தி கொண்டு வரும். கல்லின் வேகம் அனைத்தும் கிடைக்க வைக்கும். கற்புகளுக்கு அனைத்து கிடைக்க வைப்பாராம். அன்பின் தெய்வம் நன்றியோடுமை சோதரிக்கும். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அடியானுக்கு காண்பித்த இந்த வேத வெளிச்சத்தை என் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இது வாயினாலே சொல்லப்பட்ட தூது அல்ல, என் இருதயத்தின் வேதினால் சொல்லப்பட்ட தூது. இந்த தூதின்படியே கர்த்தர்களுக்கு பலிக்க செய்வீராக, ஆசீர்வதிக்க செய்வீராக, கிருபை தருவீராக. இப்போது இருக்க வேகம் போதாது கர்த்தருக்காக, இன்னும் வைராக்கியமா ஓடுவதற்கு எங்களுக்கு கிருபை செய்யும். யூடியூப் மூலமாய் பார்க்கிற மக்களையும், டிவி மூலமாய் பார்க்கிற மக்களையும், இன்னும் அநேக ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற மக்களையும் நீ ஆசீர்வதிப்பீராக. மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படியத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே கொஞ்சம் வரைய ஃபுல்லா நிறைந்திருக்கிறது ஐயா. கீழே அறை முழுவதும் நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு கர்த்தனை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்வோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.